தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரம் வசனங்கள் 13 17 முடிய உள்ள வசனம். நோய் அற்றவருக்கன்று நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நீதிமான்களே அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு பாவிகளை இறைவன் அழைக்கின்றார், அவர்களோடு வருகின்றார், அவர்களை அன்பு செய்கின்றார் என்ற உன்னதமான செய்தியை நமக்கு தெரிவிக்கின்றது. அது எவ்வாறெனில், இயேசு லேவி ஒருவரை அழைக்கின்றார். அவர் சுங்கசாவடியில் அமர்ந்திருக்கின்றார். என்னை பின்பற்றி வா என்று. உடனடியாக அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி செல்கின்றார். அவர் அது மட்டும் செய்யாமல் அவருடைய வீட்டிற்கு சென்று அங்கே உணவருந்துகிறார். அங்கே வரி தண்டுபவர்கள், பாவிகள் என ஒரு கூட்டமே இருக்கின்றது. பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரிடம், நீர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு உண்கிறீர்களே என்று கேட்க, அதற்கு அவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் பாவிகளையே தேடி வந்தேன், நீதிமான்களே அல்ல என்று. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நமக்கு இறைவன் எவ்வளோ அளப்பரிய அன்பையும் ஆதரவையும் தந்து கொண்டே இருக்கின்றார். நாம் பாவி என்பதற்கு அவர் நம்மை விட்டு விலகவில்லை. அவர் நம்மை அன்பு செய்தே கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் பாவியாக இருந்தாலும் சரி, என்ன நிலையில் இருந்தாலும் சரி, இயேசுவை நாடி செல்வோம். அவர் நம்மை அன்பு செய்ய தயாராக இருக்கிறார் என்பதற்கு இந்த நற்செய்தி ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அவரை பின்பற்றி அவருடைய அன்பு பணியை செய்ய நாம் முயற்சி செய்வோம். இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நன்றியை கூறிக்கொண்டு அவரோடு சேர்ந்து பயணிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.